சப்பா ச்சே, இப்படி இருமியே தலைவலி வந்துரும் போலுக்க. எல்லாரும் சொல்லுத மாதிரி அன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சிருக்கவே கூடாது. அதனாலதான் இப்ப இன்னைக்கு கிடந்து இப்படி இருமிட்டு கிடக்கேன். எடி என்னம்மா? எடி இன்னும் படுத்துதான் கிடக்கியா? ஆமாம்மா, இருமலா இருக்கு, போய் படுத்து ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன்ல, அதான் படுத்து கிடக்கேன். சரி சரி, முதல்ல எந்திரிச்சு உட்காரு. ஏம்மா எந்திக்கவே கழியலம்மா, மேல எல்லாம் வலிக்கு. அதுக்குன்னு இப்படியே படுத்து கிடந்தேன்னா சளி எல்லாம் சரியாயிருமா? முதல்ல எந்திரிச்சு உட்காரு. இந்தா முதல்ல இந்த கசாயத்தை வாங்கி குடி. கசாயமா? ஆமா, பின்ன சளி இருமலுக்கு கசாயம் கொடுக்காம நல்ல சில்லுன்னு சர்பத்து போட்டா கொடுக்க முடியும் உனக்கு? வாங்கி முதல்ல குடிடி. இம்மா கசாயம் எல்லாம் வேண்டாமா? டீ அப்படியே பச்சை பிள்ளைங்க பேசாதானே. இந்த கசாயத்தை தானே செஞ்சு கொடுக்கலன்னு உன் மாமியார் மேல கோவமா இருக்க? நல்ல ஆளுதான் டீ, நல்ல நேரத்துக்கு ஒரு நேரமா பேசிட்டு இருக்க நீ. இதெல்லாம் சரியில்லை பத்துக்க. முதல்ல இந்த கசாயத்தை வாங்கி குடி, அப்பதான் சளி இருமல் எல்லாம் சரியாகும். என்னடி பாத்துக்கிட்டே இருக்க என்னையே? முதல்ல கசாயத்தை குடி. சுக்கு மிளகு திப்பிலி எல்லாத்தையும் நல்லா இடிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொண்டு வந்திருக்கேன். குடி ஒரு மடக்கு. இப்படி 2-3 நேரம் குடிச்சாலே கொஞ்சம் ஓரளவு சளி எல்லாம் சரியாயிரும் டீ. சரிம்மா. அம்மா, நீ என்னதான் பேசினாலும் என் மேல நீ எவ்வளவு பாசமா இருக்க பத்தியா? இது என்னதான் எவ்வளவுதான் பேசினாலும் பெத்த பிள்ளைய ஒதுக்க முடியுமா? நீ இப்படி எல்லாம் சும்மா பாடி பேசிட்டு இருக்காத. முதல்ல இந்த கசாயத்தை குடி. இளம் சூட்டோட கொஞ்சம் கசாயத்தை குடிச்சதாம்பி தொண்டைக்கு நல்லா எதமா இருக்கும். சரிம்மா. கொஞ்சம் காரத மாதிரி இருக்குமா? இது சுக்கு மிளகெல்லாம் போட்டிருக்கோம்லடி, அப்படிதான் இருக்கும். என்னம்மா மைனிகாரி ஆள அடக்கத்தை காணல? இது ஏமிடி அவளை பத்தி பேசாம உன்னால சும்மாவே இருக்க கழியாதா? அதுக்கு இல்லம்மா, வீட்டுக்கு வந்த என்ன வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடல, அப்புறம் மூஞ்சி கொடுத்து கூட என்கிட்ட பேசல. அதான் நீ பாருடி, உன் மேலையும் தப்பு வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேல நீ குத்தம் சொல்லக்கூடாது சொல்லிவிட்டேன். ஆமா, இப்படி பேசிக்கிட்டு இருக்காத. முதல்ல அதை குடி. காரமா இருக்குன்னு சொல்லுதம்லாமா? சும்மா தொண வாய் பேசிக்கிட்டு இருக்காம முதல்ல கசாயத்தை குடிச்சு தொலைடி. சப்பா என்ன காரம். இங்க பாருடி, நான் சொல்லதை நல்லா கேட்டுக்க. சும்மா வீம்புக்கு என்னத்தையும் எதையாவது ஒண்ணு தின்னுட்டு கிடக்காத. அப்புறம் உனக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். என்னமா சொல்லுத? உங்களுக்கும் கஷ்டமா? ஆமா, நான் வந்து இருக்கியா உடம்பு சரியில்லைன்னு. அப்ப நாங்க வந்தது உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? என்னடி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு கிடக்க? பின்ன பேசாம வேற என்ன செய்ய? உனக்கும் கஷ்டம், அங்க இருக்கப்பட்டவங்களுக்கும் கஷ்டம்னு சொல்லிட்டு கிடக்க. ஏன் அடுக்காலையில் நின்று உன் மருமக பேசிக்கிட்டு இருந்தாலும் அவ சொல்லி அனுப்புனாலோ உங்க மவளை சீக்கிரமா வீட்டை விட்டு மாமியா வீட்டுக்கு அனுப்புங்கன்னு? இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி எல்லாத்தையும் பேசிட்டு கிடக்க. கசாயத்தை குடிச்சாச்சுல, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. இங்க பாருமா, நீ பேசுறதுதான் சரியில்லை சொல்லிவிட்டேன். ஆமா, என்னடி சரியில்லை? உன் மருமக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாலும் கேக்கியா? அவளுக்கு வேற வேலையும் சொல்லி இல்லையோ? இப்படித்தாம்மா, இப்படித்தான் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ பேசதானே செய்வ, ஏன்னா மருமகளுக்கு ஐஸ் வச்சாதானே அவன் உன்ன நல்லபடியா பாத்துக்கிடுவா. ஆமாடி, மருமகளுக்கு ஐஸ் வைப்பேன், அவளை சப்போர்ட் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். உன் சுவாலியை மட்டும் பாரு, தடிக்கி விழுந்தா கூட நீ என்ன பார்க்க வர மாட்ட. என் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாடி, சப்போர்ட் பண்ணுவேன், அவளுக்கு சப்போர்ட் நான் பண்ணத்தான் செய்வேன். ஏன்னா கடைசி காலத்துல என்ன பார்க்கப்பட்டவ அவதான் டி. நீதான் டி அவளை எந்த நேரம் பார்த்தாலும் கரிச்சு கொட்டிட்டே கிடக்க. அவ உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல மாட்டாட்டி. இப்ப அடுக்காலையில வச்சு உங்ககிட்ட சொல்லி கொடுத்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்கியா? இந்த கசாயம் போடுறதுக்கு சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் எடுத்து கொடுத்ததே அவதான் டி. பெரிய இவா கணக்க பேசிட்டு கிடக்க. ஏடி அவளும் உன்ன மாதிரி ஒரு மனுஷன் டி. நீ மட்டும் உங்க மாமியா வீட்டுல போய் ராணி எனக்கு இருக்கணும், என்ன எல்லாரும் தாங்கணும், என்ன எல்லாரும் மதிக்கணும்னு சொல்லிக்கிட்டு கிடக்கியா? அதே மாதிரி தானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மாட்டவளும். அவன் என்ன வாங்கிட்டு வந்து என்ன தாங்கு சம்மந்திகாரின்னு சொல்லிட்டு கிடக்கா? அவ பாட்டுக்கு அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு பாத்துட்டு கிடக்கா. சும்மா அவளை போட்டே பேசிட்டு கிடக்க. பாரா மருமகளை பத்தி சொன்ன உடனே என்ன ஆகாது கோவம் வருதுன்னு. ஆமா டி, வரதான் செய்யும். அவ பாட்டுக்கு பேசாம இருக்கா. அவளை பத்தி நீ குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு கோவம் வரதான் செய்யும். ஆரம்பத்துல ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாருமே மனசு திருந்தியாச்சு. நீ மட்டும்தான் இன்னும் திருந்தாம அப்படியே கிடக்க. ஒன்னு அவ கூட பிறந்த பரப்பாதனட்டி பாத்துட்டு கிடக்கா. பீரோவை திறந்து அவளுக்கு தெரியாமலே துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போனியே, அதுக்கப்புறம் அவ உனக்கு புது பீரோ வாங்கி கொடுத்து புது துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்தாட்டி. அப்புறம் உனக்கு கல்யாணம், அப்புறம் தேவைப்பட நேரம் எல்லாம் பொருள் பண்டம் பலகாரம்னு வாங்கி எடுத்து கொடுத்தவெல்லாம் யாருடி? அவதானே? ஆமா, மைனிகாரி சம்பாதிச்சு எனக்காக எல்லாத்தையும் வந்து கொட்டுதான். எங்க அண்ணன் சம்பாதிக்கான், எங்க அண்ணன் சம்பாத்தியத்துல எனக்கு செய்தான். என்னமோ அவதான் எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி பேசிட்டு கிடக்க. என்ன இருந்தாலும் நீ என்ன இப்படி கடந்து பேசிட்டு கிடக்கிய? அவளுக்கு என்ன காதல கேட்காமலா இருக்கும்? உங்ககிட்ட இப்ப என்ன சண்டை கேட்டி வந்தா? அது நீ அவகிட்ட சொல்லி கொடுத்துருப்ப. என் மருமகள என் அவகிட்ட எதுக்கும் சண்டைக்கு போவாத, அவ பாட்டுக்கு 2 நாள் இருந்துகிட்டு அவ மாமியா வீட்டுக்கு போயிருவா, நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லி கொடுத்துருப்ப. சரிடி, அப்படியே சொல்லி கொடுத்ததானே இருக்கட்டும். என் பேச்ச கேட்டு என்ன மதிச்சு என் மருமக அமைதியா இருக்கல்ல, அவன் அப்படி மனுஷி. உன்னை எத்தனை நேரம் நான் சொல்லுது? ஒவ்வொரு நேரமும் வரும்போது போகும்போதெல்லாம் சண்டை போடாத, அவளை பத்தி எதுவும் குத்தம் குறையெல்லாம் சொல்லாதன்னு சொன்னாலும் நீ கேட்கியாடி? ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பேசி அதுல அவளை பத்தி குத்தம் குறையெல்லாம் என்கிட்ட சொல்லி அப்புறம் சண்டையை மூட்டி விட்டுட்டு போனா தான் உனக்கு நிம்மதி.
படுத்து தூங்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஒவ்வொரு நேரமும் இதே தான் சொல்லுவேன், நீயும் திருந்த பாடில்ல. இதுக்கப்புறமும் சொல்லி என்ன ஆக போகுது? பேசாம படுத்து ரெஸ்ட் எடு. பார்வதி வீட்ல துளசி செடி நிக்கி 2-3 இலையை பறிச்சுட்டு வரேன். அதை தின்னாலும் கொஞ்சம் சளி எல்லாம் குறையும். வந்துட்டா எனக்கு கோணம். எங்க அம்மா மருமகளை எப்படி எல்லாம் மதிக்கா, ஆனா என் மாமியாரி தான் இருக்காள. அதுக்கு நீ முதல்ல மனுஷியா இருக்கணும் டி. வந்துட்டா மாமியார் என்ன மதிக்கல, தூக்கி போட்டு மிதிக்கலன்னுகிட்டு. நானும் என் வாயை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் நினைக்கேன். ஆனா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலே மைனிகாரிய பத்தி எதையாவது ஒரு குத்து குறையெல்லாம் சொல்லணும்னு தான் தோணுது. நான் என்ன செய்ய? இதுல இந்த இருமல் வேற. அம்மா சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். மனசுல என்ன சங்கடமா இருக்கு. இந்த சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் இருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கலையே. எதுத்தாப்புல எனக்கு எதுத்தாப்புல தெருவுல நடந்து வந்தா என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாளே. ஏன் சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு, எத்தனை நேரம் அவளை கூப்பிட்டேன். அவளுக்கு 2 காது இருந்து காதுல கேட்டு கேட்காத மாதிரியும் போயிட்டா. எனக்கு இதெல்லாம் நினைச்ச மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, ரொம்ப சங்கடமா இருக்கு. என் கண்ணுக்கு கூட வேதனை பொறுக்க முடியல போலுக்கு. அதான் கண்ணீரை விட்டு கதறுது. இந்த சின்ன பொண்ணால என் மனசு ஆரம்பட்டக்கு மனசு குமரலா இருக்கு. இது யாருக்கிட்டையாவது சொன்னாதான் என் மனசு சாந்தி அடையும். நடந்து மரகதக்கா வீட்டுக்கு வந்துட்டோமோ? அதுவும் சரிதான். மரகதக்கா கிட்ட சொன்னாதான் உள்ள நியாயத்தை சொல்லுவாவோ, என் மன குமுறலையும் சாந்தி அடைய செய்வாவோ. இது கீரை நல்ல இளங்கீரையா இருக்கு பத்தியா? ஆமா மருமோள, நல்ல கீரையா இளங்கீரையா தான் பார்த்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். அப்பதான் கொண்டு வந்ததை துவரம் வச்சு சாப்பிட்டாச்சு. இனி இதை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுக்க. நாளைக்கு காலையில சின்ன உள்ளி அப்புறம் வெள்ளைப்பூடு சீரகம் எல்லாத்தையும் தட்டி போட்டு சூப் வச்சு ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சுக்கிடலாம். சரிங்க தே. ஏக்கா என்ன கீதா? வா கீதா, வா உட்காரு. நான் உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும்க்கா, எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. என்ன கீதா இதெல்லாம்? எந்த நேரமும் நல்ல சிரிச்ச மகமா அம்சமா இருப்ப, இப்ப இந்த முகத்தை தொங்க போட்டுட்டு வந்திருக்க. கீரை இருக்கு, நல்ல இளவ முருங்கை கீரை கொண்டுட்டு போறியா? பாட்டியோ என்ன இப்படி பேசுதிய? நான் நியாயத்தை கேட்டா நீங்க முருங்கை கீரை தாரேன்னு சொல்லுதிய. ஏதே கீரை ஏதோ சொல்ல வந்திருக்காதே, அவளை சொல்ல விடுங்க. நான் என்ன அவளை பிடிச்சா வச்சிருக்கேன்? சொல்லட்டும், தாராளமா சொல்லட்டும். நாட்டவ மாதிரி நானிய மர்மலும் வாசல்ல உட்கார்ந்திருக்கோம்ல, தீர்ப்பு சொல்லுதோம். என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனைன்னு சொல்லு கீதா. என்ன கீதா, என்னாச்சு? ஏக்கா சின்ன பொண்ணு என்ன கவனிக்கவே இல்லக்கா. என்னது கவனிக்கவே இல்லையா? யாமட்டி கீதா, நீயும் உன் மாப்பிள்ளையும் சின்ன பொண்ணு வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போயிருந்தீங்களோ? உங்களை கவனிக்காம விட்டுட்டாளோ? என்னது இப்படி சொல்லுதிய? மறு வீட்டுக்கு போயிருக்கா ஒண்ணு? ஆமா பின்ன மாப்பிள்ளையும் பொண்ணு மறு வீட்டுக்கு போயிருப்பாவோ சின்ன பொண்ணு வீட்டுக்கு. அவ ஏதாவது சோறு குழம்பெல்லாம் பொங்கி கொடுக்காம கவனிக்காம விட்டுருப்பாள்ல, அந்த கவலையில வந்து சொல்லுதா. அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது சும்மா இருங்கது, நீங்க வேற பொண்ணு தாய் பாட்டியா? உங்களுக்கு எந்த நேரமும் என்ன பார்த்தா கிண்டலும் கேலியும் தான். நீ தானே என்கிட்ட சொல்லியிருக்க எந்த நேரமும் கவலையோட இருக்காம நல்ல முகத்துல புரிஞ்சிரிப்போட நல்ல சிரிச்ச முகமா எப்பவும் இருக்கணும்னு. அதுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தா என்னையே நீங்க கிண்டல் பண்ணுதேடா. கீதா, எங்க அத்தை ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க, நீ சொல்லு என்ன விஷயம்னு. ஏக்கா ஏக்கா அட சொல்லிட்டியம்மா. ஏக்கா ஏக்காண்டு இடக்க. ஏக்கா இந்த சின்ன பொண்ணு நம்ம நினைக்க மாதிரி இல்லக்கா. ஆமாடி, அவன் நினைக்க மாதிரி இல்ல, கொஞ்சம் உயரம் வளர்த்தி தானே. இது சும்மா இருங்கதே. பின்ன என்ன மருமவள கவனிக்கலங்க, நீ நினைக்க மாதிரி இல்லங்க. என்ன விஷயம்னே சொல்ல மாட்டேங்கல. என்ன பேச விட்டாதானே நான் என்ன விஷயம்னு சொல்லுவேன். சரிடி அம்மா, நீ தாராளமா உன் விஷயத்தை சொல்லு, நாங்க கேட்கோம். சொல்லு கீதா. ஏக்கா நாம நினைக்க மாதிரி சின்ன பொண்ணு இல்லக்கா, சரியான ஆளு. ஏடி நான் வேற ஏதாவது சொல்லி விடுவேன், நீ அதுக்கப்புறம் உள்ள விஷயத்தை சொல்லிட்டி இதே சொல்லிட்டு கிடக்க. அவ சம்பந்திகாரிய பத்தி நம்ம கிட்ட எப்படி எல்லாம் குத்தமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காக்கா. அவ வீட்டுக்கு வந்தாலே வீட்டை ரெண்டாக்கிடுவா, எங்க குடும்பத்தையே பிரிச்சிருவா, என்னையும் என் மாமியாரையும் பிரிச்சு விடுவா. அவ இப்ப வீட்டு பக்கம் வராம இருக்கிறதுனாலதான் நாங்க நிம்மதியா குடும்பமா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கோம்னு நம்ம கிட்ட சொல்லி இருக்காங்கக்கா. ஆமா, அது அவ எப்பவும் சொல்லது தானே. சரி, இப்ப அதுல என்ன பிரச்சனை? ஏக்கா சின்ன பொண்ணு வீட்டுக்கு அவ சம்பந்திகாரி வந்திருக்காக்கா.
இக்க மேனகா வந்திருக்காக்கா, அவ வீட்ல தான் இருக்கா. அவ வாரான்னு சின்ன பொண்ணு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னான்னு பாத்தீங்களாக்கா. வீட்ல எலி வெளிய புலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான்க்கா சின்ன பொண்ணு. அவ மாமியாரும் அப்படியேதான்க்கா. மவ வாரான்னு மீன்காரக்கா கிட்ட நல்ல மீனா பார்த்து எடுத்து வைன்னு சொல்லிட்டு வந்திருக்காவக்கா. அந்த மீன்காரக்கா என் கையில கொடுத்து விட்டாவ. போய் பரிமள பாட்டி வீட்ல கொடுத்துறேன்னு நான் கொண்டுட்டு போய் கொடுக்க போனேனா, அப்பதான்க்கா மேனகாவை நான் பார்த்தேன். அது இல்லாம இப்ப சின்ன பொண்ணு தெருவுல அப்படியே ஒரு பெரிய பெட்டி நிறைய பண்டமும் பலகாரமா வாங்கிட்டு போறா. அப்படியே சிரிச்ச முகத்தோட சம்மந்திகாரி வீட்டுக்கு வந்திருக்காள்ல. நான் தெருவுல போறப்ப என் ஏத்தாப்புல தாங்க போறா. என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறா. சின்ன பொண்ணு கூப்பிட்டதுக்கு காதுல கேட்டும் கேட்காத மாதிரி போறாக்கா. நம்ம கிட்ட எல்லாம் அவ சம்மந்திகாரியை பத்தி குத்தமெல்லாம் சொல்லிக்கிட்டு இப்ப வீட்டுல அவ சம்மந்திகாரி வந்திருக்கானே, மைனிகாரி என்ன பண்டம் பலகாரம் வாங்கிட்டு போறது என்ன, அம்மகாரி மீனெல்லாம் வாங்கி குழம்பு வைக்கிறது என்ன. அப்ப அவங்க வீட்டு விஷயத்தெல்லாம் கேட்ட நம்ம எல்லாம் முட்டாளா ஆக்கியிருக்காவோ மாமியாரும் மருமகளும் சேர்ந்து. இப்ப அவ தூரமா நடந்து போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கிடுங்க, நான் கூட்டனா கூட அவ காதுல கேட்கல உழலைன்னு சொல்லல. என் பக்கத்துல நடந்து போறாக்கா, அவளை கூப்பிடுதே காதுல கேட்க கூட இல்லக்கா, என்ன பார்க்க கூட இல்லக்கா. அவ சம்மந்திகாரி வந்திருக்காளேன்னு சந்தோஷத்துல பொட்டியை தூக்கிட்டு போறா. ஏன் பொட்டின்னு சொல்லுதியா, அது பண்ட பலகாரம்லாம் ஒண்ணு இல்ல. பாட்டியா நீங்க சும்மா சின்ன மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க. சப்போர்ட்னு இல்ல கீதா, பெட்டியில கிரைண்டராக அவ கொண்டுட்டு போறா. பாத்தியா அப்ப சம்மந்திகாரிக்கு கிரைண்டர்லாம் வாங்கி கிப்பிட்டு கொடுத்ததுல கொண்டுட்டு போறா. அட நீ வேற, இப்ப சங்கரன கடையில மாவெல்லாம் விக்கல இல்ல, அதனால பிள்ளைக்கு இட்லி தோசை எல்லாம் சுட்டு கொடுக்கணுமேனு சொல்லிக்கிட்டு மாவு அரைக்கிறதுக்காக ஒரு கிரைண்டர் நம்ம பாத்திரக்காரன் அண்ணங்கிட்ட சொல்லியிருந்தா. அந்த அண்ணன் எங்க வீட்டுல கொடுத்துட்டு போயிருந்தானா, அதை தம்மா அவ தலையில வச்சு கொண்டுட்டு போயிட்டு இருந்திருக்கா. மேனகா வரது தெரிஞ்சுனா சின்ன பொண்ணு என்கிட்ட சொல்லாமலாம் இருந்திருப்பா, இல்லைன்னா உன்கிட்ட தான் சொல்லாம இருந்திருப்பாளா. அதை தனக்கா சொல்லுதே, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு. அவளுக்கு தெரியாதா இருக்கும்மா, அவ திடுதுப்புன்னு வந்திருப்பா, இவளுக்கு எப்படி தெரியும். கீரா கீரையை கொண்டுட்டு போறியா? போங்க பாட்டியா நீங்க வேற. இங்க பாரு கீதா, அவ அடுத்த வாரம் தான் கிரைண்டர் வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இந்த வாரமே கொண்டு வந்து கொடுத்துட்டான் பத்தியா. அதை வாங்கிட்டுல சந்தோஷத்துல துள்ளி கிழிச்சிட்டு போற. அதனாலதான் நீ கூப்பிட்டது அவ காதுல விழுந்திருக்காது. நீ சும்மா சின்ன பொண்ணு மேல குத்தம் எல்லாம் சொல்லாத கீதா, அவ அப்படியேப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. ஆமா உங்ககிட்ட அவளை பத்தி குத்தம் சொன்னா கடைசியில அந்த பழியை என் மேல திருப்பி விடுங்க. இவன் வா மேலாம் திருப்பி எல்லாம் விடல. சின்ன பொண்ணு அப்படிலாம் ஒண்ணு நினைச்சிருக்க மாட்டா. அவ அந்த கிரைண்டரை கொண்டு போன சந்தோஷத்திலேயே நடந்து போயிட்டு இருந்திருப்பா, ஒன்ன கவனிச்சிருக்க மாட்டா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏ கீதா, உன் மாமியாரு நார்வேலுக்கு போய் கவரிங் செயின் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளே, கடைக்கு போகும்போது என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லுன்னா நானும் அவ கூட போயிட்டு வரேன் கடைக்கு. தங்கம் விற்கப்பட்ட விலைக்கு இப்ப தங்கத்துலலாம் செயினை வாங்கி போட முடியுமா? அப்படியே கழுத்துல போட்டிருந்தாலும் பயமெல்லாம் இருக்கு, எவனா அத்துக்கிட்டு போயிடுவானோன்னு. அதான் எங்க அத்தை 2 கவரிங் செயினை வாங்கி வச்சிருந்தோம்னா அந்த கல்யாண வீட்டுக்கு எங்கேயாவது போட்டுக்கிட்டு போயிட்டு அப்புறம் கலை தேய்ச்சிக்கலாம்ல. அதுக்குதான் கேட்டுட்டு இருக்க பத்துக்க. ஆமாக்கா நீங்க சொல்லதும் சரிதான். தங்கம் விற்கப்பட்ட விலைக்கு இப்ப ஒரு குண்டு பண்ணி தங்க கூட வாங்க முடியாத. இந்த தங்கத்தை வச்சுதான் ஏழை பணக்காரன்னு எல்லாரும் எடை போடுதாவோ. என்ன பாட்டி எப்படி சொல்லுதியா? கடையில நகைய வாங்கி அத வீட்டுல வச்சா அவன் பணக்காரன், அதையே பேங்க்ல வச்சா அவன் நடுத்தறான். கடையிலேயே இருக்கட்டும்னு விட்டுட்டா அவன் தான் ஏழை. ஆமா ஆமா, அதை வேற வாங்கிட்டு வந்து இங்கே நம்ம இடத்துக்கு போட்டு அழுக்காக்கணும், அது கடையில இருந்துட்டு போட்டும். சரி பாட்டியா, உங்க மனசு வருத்தப்படக்கூடாது. வந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிய கீரையை கொண்டுட்டு போன்னு. உங்க ஆசையை நான் நிறைவேற்றாம விடுவேனா? அது இந்த வயசான காலத்துல. கொண்டாங்க பாட்டியா கீரையா. போயிட்டு வரட்டா? சரி கீதா. ஆமா இந்த மரகதக்கா நம்ம என்னத்த சொன்னாலும் சின்ன பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாவோ. வந்த வரைக்கும் லாபம். நல்ல இளம் கீரை கட்டு கிடைச்சி நல்ல தேங்காய் திருவிப்பட்டு துவரம் கணக்கு வச்சு தின்னா முருங்கைக்கீரை அடி பொலியா இருக்குமே. வந்த வரைக்கும் லாபம். அடி பாவி, ஒரு பேச்சுக்கு தான் கீரையை கொண்டுட்டு போன்னு சொன்னேன், கையில இருந்து பிடிக்கிட்டு போயிட்டாளா? ஏத்தே சும்மையே வாசல்ல கீரை எல்லாத்தையும் வாங்கிட்டு போவா, இதுல நீங்க வேற கொண்டுட்டு போன்னு சொன்னீங்கல்ல, அதான் கையில இருந்து எடுத்து கொண்டுட்டே போயிட்டா. ஆமா கொஞ்ச நாள் அந்த மேனகா அங்க இந்த பக்கமே வரவே இல்ல, இப்ப என்ன திடீர்னு வந்திருக்கா? சின்ன பொண்ணு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சரி அப்புறமா சின்ன பொண்ணு கிட்ட என்ன ஏதுன்னு கேப்போம். வயசானாலே கால்வலி எல்லாம் வரதான் செய்யுது, என்ன செய்ய? பார்வதி, ஏ பார்வதி, என்ன அணக்கமே இல்ல? இந்த நேரம் வெளியே எங்கேயும் போக மாட்டாளா, வீட்டுல தானே இருப்பா? பார்வதி, பார்வதி, கிழங்கு மீன் கறியும் அடிப்பொலியா இருக்கு. சரி சரி சாப்பிடு, உன்கிட்ட பாராட்ட எல்லாம் நான் கேட்கல. நீ கேட்க மாட்டமா, பெரிய மனசி. இருந்தாலும் நல்லா ருசியா இருக்கும்போது என்னால பாராட்டாம இருக்க முடியாதுல்ல. என்ன ருசியா இருக்கு தெரியுமா? மெதுவா தின்னு, தொண்டையில
பார்வதி வச்சதுதான் மீன் கறி என்ன ருசியா இருக்கம்மா. புளிப்பு எரிப்பு உப்புடி எல்லாம் கறி கிட்ட போட்டிருக்கா. என்ன ருசி என்ன ருசி. ஏ பார்வதி நீ இங்க இருக்கியா? ஆமா பரிமளா இங்கதான் இருக்கேன். நீ ரொம்ப நேரமா என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருந்தியோ? அட ஆமா எத்தனை நேரம் உன்னை கூப்பிட்டு தெரியுமா? ஏ பார்வதி ஏ பார்வதின்னு அனக்கத்தையே காணலையா? இந்த நேரம் எங்கேயும் போக மாட்டாளான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எங்கட போட்டு போவேன். இந்த செடியெல்லாம் நல்லா இருக்கா, ஏதாவது பூச்சி போட்டா வந்திருக்கான்னு பாப்பமேன்னு வந்து பாத்துக்கிட்டு இருக்க மத்துக்க. நீங்க பின்னாடி நின்ன பத்தியா, அதான் நான் கூப்பிட்டது உனக்கு காதுல கேட்கல பொழுது. ஆமா வாய உட்காரணும். அதுக்கு என்ன உட்காரலாம்? என் மக வந்திருக்கா பத்துக்க. அப்படியா மேனகா வந்திருக்காளா? அப்படியா எப்ப வந்தா? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே இப்படி வரான்னு. அட நீ வேற, எனக்கே அவ வரது தெரியாத, என்கிட்டயும் சொல்லல. மரும வந்தான் காலையில கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு பத்துக்க. ஒரே சளி சளி நல்லா பிடிச்சிருக்கு. ஒரே இருமலும் லேசா மேல் வலின்னு சொல்லிட்டு கிடக்கா பத்துக்க. அட சளியும் இருமலுமா? இப்பதான் இந்த குளிருக்கு எல்லாருக்கும் சளிதான் பிடிக்கி. என் மவள யாருக்குமே பிடிக்காது, சளிக்காது பிடிச்சிருக்க. அட என்ன பரிமளம், பிள்ளைக்கு சளி பிடிச்சிருக்கு அத நீ கிண்டலா சொல்லிக்கிட்டு கிடக்கா? அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அம்மா உங்க வீட்டுல துளசி செடி இருக்குல்ல? ஆமா பரிமளம் துளசி செடி தான் நிறைய இருக்க. இலைய பறிச்சுட்டு போய் பிள்ளை கொடு, கொஞ்சம் நல்ல சுடுதண்ணியா குடிக்க சொல்லு. சளி சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும். சரி பார்வதி அதுக்குதான் வந்த மத்துக்க. ஏற்கனவே சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் போட்டு கசாயம் வச்சு கொடுத்துருக்கேன். அதை குடிச்சிட்டு தான் படுத்து கிடக்கா. சரி சரி அங்க பின்னாடி தானே இருக்கு துளசி செடி? ஆமா பரிமளம் அங்க பின்னாடி பக்கம் தான் இருக்கு. வா பறிச்சு தரேன் இலையெல்லாம். போவோம். என்ன பரிமளம் நின்னுட்ட? நட. ஏ பார்வதி என்ன நடக்கீங்க? நீயே நானும் தான் நடந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவு திமிரு இருந்தா இவங்க தோட்டத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்து தின்னுட்டு இருப்பா. அவள இன்னைக்கு நெல்லு பரிமளம். என்னது நெல்லு பரிமளமா? அங்க பாத்தியா சொர்ணம் உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கா. யார் வீட்ல யார் வந்து உட்காருது? கொஞ்சம் சொல்லவே கேளு பரிமளம், கோவப்படாத. என்னது கோவப்படாதியா? அப்படின்னா என்ன அர்த்தம் பார்வதி? கோவப்படாத பரிமளம், சொர்ணத்துக்கு சாப்பாடு கொடுத்தது நான் தான். என்னது இந்த சொர்ணத்துக்கு சாப்பாடு கொடுத்தது நீயா? ஆமா பரிமளம், ஆபத்துக்கு பாவம் இல்ல பத்தியா? பாவம் காலையில இருந்தே சாப்பிடறதுக்கு ஒவ்வொரு வீடு வீடா தெரிஞ்சுட்டு கிடந்தா பத்துக்க. எனக்கே பார்க்கறதுக்கு சங்கடமா இருந்துச்சு. இவளை பார்த்து நீ சங்கடப்பட்டியா? அவ சுவாத்துக்கு அலைஞ்சு உனக்கு என்ன? சரியா துப்பு கட்டவா. மருமகளை வீட்டை விட்டு வெளியே அடிச்சு பத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா, இப்ப மருமக வந்த உடனே அவளை குறை சொல்லிக்கிட்டு வீடு வீடா வாங்கி தின்னுட்டு கிடக்கால. அவ சோறு தின்னா என்ன, தண்ணி குடிச்சா என்ன, குடிக்கலன்னா உனக்கு என்ன? நீ கோவப்படதெல்லாம் சரிதான் பரிமளம், நான் இல்லைன்னு சொல்லல. என்ன இருந்தாலும் அவளும் ஒரு மனசு தானே. வயிறு பசில தட்டை அடைஞ்சுக்கிட்டு நிக்கிறத பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது பத்துக்க. அதனாலதான் நான் தான் வாழ்ந்த கூப்பிட்டு வந்து கிழங்கு கறியும் மீன் கறியும் வச்சு கொடுத்துருக்கேன். அதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா இவளுக்கு கிழங்கு கறியும் மீன் கறி ஒண்ணுதான் குறைச்சது. அப்படியெல்லாம் சொல்லாத பரிமளம், உன் கோவம் எனக்கு புரியுது. இருந்தாலும் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் பத்தியா? எப்படியோ சண்டை போட்டு பாசமா இருந்து நம்ம போகும்போது என்னத்தை கொண்டுட்டு போக போறோம்? இப்படி நாலு புண்ணியம் பண்ணினாலாவது புண்ணியத்தையாவது கூட கொண்டுட்டு போலாம்ல. புண்ணியம் பண்ண வேண்டியதான், அதுக்குன்னு இவளுக்கா? சரி கோவப்படாத பரிமளம், அவ பாட்டுக்கு தின்னுட்டு அவ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிருவா. அவளை நான் வீட்டுக்குள்ளதான் சாப்பிடுவான்னு கூப்பிட்டேன் பத்துக்க. அவளும் மனுஷிதானே, அவளும் நம்ம கூட எல்லாம் நிறைய சண்டை போட்டுக்கால, அந்த குத்த உணர்ச்சி இருக்கும்ல. அதனாலதான் நான் வீட்டுக்குள்ள வரல, இப்படி தோட்டத்திலே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே பார்வதின்னு சொன்ன பத்துக்க. மனுஷிக்கு மகரகட்டைய பாரு, நல்லா சிரிச்சு சிரிச்சு திம்பா. வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் யார் வீட்டுல போய் கோல் முட்டி விடலாம், யாருக்கும் சண்டை இழுத்து விடலாம்னு யோசனை பண்ணுவா. பரிமளம் நீ வந்ததை நான் அப்பவே பார்த்துட்டேன். நான் நிமிர்ந்து பார்க்க மாட்டேனே. என் வேலை முடிஞ்சிடா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். நீ இப்ப கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் நிமிர்ந்து பார்த்தோம்னா அப்புறம் கையில் உள்ள சாப்பாடை கீழே வச்சுட்டு போக முடியும் ஆயிரும். போக மாட்டேனே, இந்த கிழங்கும் மீன் கறியும் திங்காம நான் இருந்து போக மாட்டேனே. பரவாயில்ல, இவ்வளவு குறிப்புல இந்த பார்வதி மட்டும்தான் நல்ல மனசுக்காரியா இருக்கா. அதனாலதான் என்ன கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டிருக்கா. எனக்கு அவளை பார்க்க பார்க்க வயிறு எரியுது. எனக்கும் என் மருமகளுக்குமே எவ்வளவு சண்டை எடுத்து விட்டுருப்பா. இவன் முகரக்கட்டைய பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல பார்வதி. எப்படி இப்ப தின்னுட்டு போயிருவல்ல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் துளசி இலை பிக்கிறதுக்கு. அட இரு பரிமளம், இங்க பாரு பார்வதி, நீ வேணா அவகிட்ட பேசிக்க. என்னால இவகிட்ட மூஞ்சி கொடுத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி பரிமளம். திங்க வரான் வெக்கம் கெட்டு போய். பரிமளம் கோவப்படதுலயும் அர்த்தம் இருக்கு. ஏன்னா இந்த சொர்ணம் அவ்வளவு வேலையை பார்த்திருக்காங்க. அதுல முக்கியமா சின்ன பொண்ணுக்கும் பரிமளத்துக்கும் நிறைய நேரம் சண்டையை மூட்டி விட்டதே இந்த சொர்ணம் தானே. அவளுக்கு கோவம் வரதானே செய்யும், அது நியாயம் தானே. ஆனா அவ வயிறு பசியோட அங்கேயும் இங்கேயும் தெரியத பார்த்து என் மனசுதான் கேட்கல.
சரி சாப்பிட்டு போட்டும். சப்பாடா சப்பாடா இப்பதான்ப்பா வயிறே நிறைஞ்சிருக்கு. சொல்லப்போனா என் கண்ணே இப்பதான் தெளிவா தெரியும். பார்வதி சொர்ணம் சாப்பிட்டியா? ஆமா பார்வதி, இப்பதான் என் வயிறு மனசு நிறைஞ்சாப்ல இருக்கு. இன்னைக்கு எனக்கு உன் வீட்ல சாப்பிடணும்னு எழுதி இருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? இன்னைக்கு என் மூலமா உனக்கு புண்ணியம் கிடைக்கணும்னு தலையில எழுதி இருக்கு. அதையும் மாத்த முடியாதுல்ல. மீன் கறி நல்ல மசாலா அரைச்சி நல்ல பக்குவமா வச்சிருக்க பார்வதி. சரி அம்மா. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேனே, இந்த தோட்டமும் வாங்குள்ளது தானே? ஆமா, எங்குள்ள தோட்டம் தான். பின்ன என்ன அடுத்த ஆளு தோட்டமா இது? இல்ல, ஒரு சந்தேகத்துல கேட்டேன் பாத்துக்க. இந்த வீடும் வந்து தோட்டமும் உன் பேர்ல தானே இருக்கு? ஆமா, பின்ன என் பேர்ல இல்லாம உன் பேர்லயே இருக்கும். நல்ல காமெடியா பேசுற பார்வதி. அப்புறம் வயசாயிட்டாலே நம்ம பேர்ல உள்ள சொத்து உயில் எல்லாத்தையும் எழுத வேண்டிய வேலை இருக்கும். அதுக்கு என்ன, உனக்கு இருக்குது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அப்போ இந்த வீட்டையும் தோட்டத்தையும் உன் மவ பேர்ல தானே எழுதி கொடுப்ப. நான் யாரு பேர்ல எழுதி கொடுத்தா உனக்கு என்ன சொல்லணும்? வந்தியா, சாப்பிட்டியா, போய்கிட்டே இரு. அதுக்கு இல்லம்மா, வயிறார சாப்பாடு போட்டிருக்க, மனசு நிறைவா பேசிட்டு போனாதானே எனக்கும் நிம்மதியா இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, உன் மவளுக்கும் ஒத்தைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. அப்ப சொத்தை பேசாம உன் பியாத்தி பேர்ல எழுதி கொடுத்துட வேண்டியதானே? ரெட்ட பிள்ளையா பிறந்த பிள்ளை, இப்ப ஒரு பிள்ளைதான் இருக்கு. அப்போ சொத்து பத்த எல்லாத்தையும் இந்த பிள்ளை பேர்ல எழுதி கொடுத்துட வேண்டியதானே? என்ன செய்ய, எல்லாம் எங்க நேரம். என்ன பார்வதி, நல்லதானே பேசிக்கிட்டு இருக்க, திடீர்னு என்ன ஆயிட்டு உனக்கு? ஓஹோ, ரெட்ட பிள்ளைன்னு சொன்ன உடனே உனக்கு இன்னொரு பிள்ளை ஞாபகம் வந்துட்டு இருக்கதானே செய்யும். கவலை என்ன செய்ய, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ரெட்ட பிள்ளையா பிறந்து 2 மணி நேரம் கூட உயிரோட இல்லையே பிள்ளை. ஒரு பிள்ளை பழச்சிக்கிட்டு ஒரு பிள்ளை செத்து போச்சு. என்ன செய்ய முடியும்? இந்நேரம் அந்த பிள்ளையும் இருந்திருந்தா இந்நேரம் நம்ம மலர் மாதிரி அந்த பிள்ளையும் இருந்திருக்கும். அதுக்கும் ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ணி வச்சு நீயும் நல்ல சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்திருப்ப. நாம நினைக்க மாதிரி என்ன நடந்திருக்கு? கடவுள் யார் யார் தலையில என்ன எழுதிருக்கானோ அதுதானே நடக்கும். கொஞ்சம் பேசாம இருச்சறணும். நானே மனசு வேதனைப்பட்டு நிக்கேன். நீ வேற கூட வந்து ஏத்தி ஏத்தி விடாத. சரி பார்வதி, நீ கவலையோட இருக்க, நான் போயிட்டு வரேன். என்ன இந்த லட்சுமி ஆபத்தை தராம இருந்தது நல்லதுதான். இல்லைன்னா அந்த கிழங்கு கறியும் மீன் கறியும் தின்றுக்க முடியுமா?